வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். விழிப்புணர்வு வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வையும், குரு வாழ்க, குருவே துணை. ஒரு அற்புதமான மாலை நேரத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் உண்மையிலே மட்டற்ற மகிழ்ச்சி. மிக சிறப்பான இறை சாதனை மார்க்கத்தின் மூலமாக இந்த வாழ்த்துங்கிற விஷயத்தை பார்க்கலாம். இந்த வாழ்த்துங்கிறத நாங்க இந்த மாசத்துல எங்கே உணர்ந்தோம்னா, சென்னையில விஜிபி கடற்கரையில இருக்கக்கூடியதுல பெரியநாயகி அம்மாவுடைய திருமணம், அவருடைய மகனுடைய திருமண நிகழ்வில் நானும் மதன் ஐயா குடும்பத்தினருடன் நம்முடைய இறை சொந்தங்கள் அனைவரும் அதில் கலந்துட்டோம். அப்போ அந்த மணமக்களை வாழ்த்துற ஒரு நிகழ்வை ஐயா நடத்தினாங்க. அவ்வளவு சிறப்பா இருந்துச்சு. அந்த இடமே ஒரு சக்தி வாய்ந்த இடமா மாறினதை எல்லோரும் உணர முடிச்சு. அவ்வளவு அற்புதமா இருந்துச்சு. அது ஒரு சும்மா ஒரு பிட்டாவது கட் பண்ணி நம்ம இதுல போடணும், பார்த்து எல்லாரும் எல்லா திருமணங்களையும் அதை அவங்கவுங்க பயன்படுத்தணும்னு நான் ஐயாட்ட அப்பவே வேண்டுதல் வச்சேன். அப்பவே இந்த வாழ்த்துங்கிறத பத்தி பேசணுன்ற முடிவுக்கு நம்ம வந்தோம். ஏன்னா அந்த கடற்கரையில அவ்வளவு பெரிய ஓப்பன் ஸ்பேஸ்ல எல்லாரும் கையை தூக்கி வாழ்க வளமுடன், வாழ்க்கையும் அந்த மணமக்களை வாழ்த்தும் போது அந்த இடமே பாத்தீங்கன்னா ஒரு எனர்ஜைஸ் ஆனதை பார்க்கும்போது பெரிய ஆச்சரியம். ஒரு திறந்த வெளியில ஒரு ஆற்றல் களமா அந்த இடம் மாறும்போது நம்ம அதை எவ்வளவு தூரம் பயன்படுத்தாம இருக்கிறோம்னு தான் இங்க ஒரு பெரிய மனதிற்கு குறையா இருந்துச்சு அன்னைக்கு. அதனாலதான் இந்த தலைப்பு பேசலாம்னு நினைச்சேன். இன்னைக்கு நம்ம பாத்தீங்கன்னா பல்வேறு பயிற்சிகள் நடக்குது. அதுல போனோம்னு ஒரு பயிற்சி எக்கச்சக்கமான பணம் வாங்கி நடத்துறாங்க, இலவசமா ஒரு பாத்தீங்கன்னா 4 வார்த்தைகள் மட்டுமே பயன்படுத்தும். என்னன்னா, ஐ எம் சாரி, பிளீஸ் ஃபர்கிவ் மீ, தேங்க்யூ, ஐ லவ் யூ. இந்த 4 வார்த்தை, அந்த 4 வார்த்தையும் உள்ளடக்கியது வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் நம்ம வாழ்த்தக்கூடிய வார்த்தை இந்த 4மே அதுக்குள்ள இருக்கு. ஆனா நம்ம அதை உணர மாட்டேங்கிறோம். ஆனா பணம் கொடுத்து போய் கத்துக்கிறதுக்கு ரெடியா இருக்காங்க. 3000 2000 பயிற்சியை பணம் கொடுத்து கத்துக்கிறது. ஏன்னா அதை அவங்க மார்க்கெட்டிங் ஸ்டைல் வேறையா இருக்கு. நம்ம சொல்ற போது அதனுடைய அருமையும் பெருமையும் உணர்ந்துக்கிறதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா வாழ்த்துறதுனால பெருசா நடந்துருமா, நானும் தான் வாழ்த்தி வாழ்த்தி பாக்குறேன், ஒண்ணுமே மாறல அப்படின்னு நிறைய பேர் சொல்றதை கேட்டு, ஏன் வாழ்த்தி வாழ்த்தி பார்த்து மாறல அப்படிங்கிறத நம்ம சிந்திக்கணும். ஒரே காரணம் நம்ம அந்த தகுதியை நம்ம உயர்த்திக்கிட்டு இருக்கோமா, வாழ்த்துற அளவுக்கு நம்முடைய தகுதியை உயர்த்தி இருக்கோமா, நம்முடைய உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சிருக்கோமா, நம்முடைய ஜீவகாந்த ஆற்றல் பயிற்சி பெருக்க பயிற்சியை சிறப்பா செய்யறோமா, நம்ம காயல்பு பயிற்சியை சிறப்பா செய்யறோமா, இதன் மூலமாக நம்ம தவங்களை சிறப்பா செஞ்சுட்டே வரோமா. அப்படி செஞ்சுட்டே வந்தோம்னா பாத்தீங்கன்னா நம்ம அந்த வாழ்த்துறது மிக மிக சிறப்பாக வேலை பார்ப்பதை பார்க்கணும். அன்னைக்கு ஐயா தலைமையில் அவ்வளவு பெரிய அளவுக்கு நடந்துச்சுன்னா அதுக்கு காரணம் வந்தவங்க எல்லாரும் முறையாக உடற்பயிற்சி செய்யக்கூடியவர்கள், காயல்பு பயிற்சி செய்யக்கூடியவர்கள், நம்ம பாத்தீங்கன்னா அறுகுண சீரமைப்பு செய்யக்கூடியவர்கள் வந்திருந்ததுனால அந்த இடத்துல அவ்வளவு பெரிய ஓப்பன் கடற்கரையில அவ்வளவு பெரிய ஆற்றல் நிலைநிறுத்த முடிஞ்சுன்னா அது ஒரு பெரிய ஆச்சரியமான விஷயம். அந்த இடத்துலயே பண்ண முடியுங்கிற போது உலகம் முழுக்க இருக்கக்கூடிய எங்க வேணாலும் அந்த ஆற்றலை எழுப்ப முடியுங்கிறது அற்புதமான விஷயம். இதுக்கு நம்ம முதல்ல புரிஞ்சுக்கிற வேண்டிய விஷயம், மகிழ்ச்சி சொல்லிக் கொடுத்த எல்லா விஷயங்களையும் நம்ம கடைபிடிக்கிறோமா. வாழ்த்துறது பலன் அடிக்கல அப்படின்னு சொல்ற யாரா இருந்தாலும் முதல்ல அவங்க சொல்லிக் கொடுத்துருக்க எல்லாத்தையும் நம்ம செய்யறோமா அப்படிங்கிறது நமக்கு நாமே கேள்வி எடுக்கணும். ஒவ்வொரு செயலையும் நமக்கு நாமே கேள்வி கேட்கும் போதுதான் தெரியுமா. அதனால குறிப்பா அறுகுண சீரமைப்புல அது இருக்கிறோமா அப்படின்னு நம்ம கவலைப்பட்டுட்டே ஒருத்தங்களை எப்படி வாழ்த்த முடியும். நம்ம மனம் நிறைந்திருந்தா தான் வாழ்த்த முடியும். நம்ம ஒருத்தவங்க மேல வஞ்சத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்த்த முடியும், வாழ்த்தவே முடியாது. நம்ம ஒருத்தவங்க மேல கோபத்தை வச்சுக்கிட்டு எப்படி வாழ்த்த முடியும், வாழ்த்தவே முடியாது. வெறுப்பை வச்சுக்கிட்டு வாழ்த்த முடியுமா, வாழ்த்தவே முடியாது. இது எல்லாத்தையும் நம்ம சரி பண்ணிட்டு நம்ம ஒரு ஜீவனையோ ஒரு நபரையோ ஒரு நாட்டையோ அந்த போர் நடந்துட்டு இருந்த இடங்களையோ வாழ்த்தும் போது அந்த ஆற்றல் பெறுவதை பார்த்தீர்கள், அந்த ஆற்றல் ஏராளமாக செல்வதை பார்த்தீர்கள், மாற்றங்கள் கைமேல கிடைக்கிறத பார்த்தீர்கள். இது பயிற்சி முக்கியம். பயிற்சி இல்லாம நம்ம வெறும் வாழ்த்து எந்த விதத்திலையும் பயனளிக்காது. அதனாலதான் பல்வேறு விஷயங்களை நமக்கு நடக்கலைன்னு காக்குறது சொல்றதுக்கு ஒரே காரணம், நம்ம முறையா பயிற்சி செஞ்சு வாழ்த்தணும்னா நிச்சயமான மாற்றங்கள் கிடைச்சிட்டே வர்றது பார்க்கணும். ஏன்னா இதுல வாழ்த்த நம்முடைய மனம் விரிவாகும். நம்முடைய மனம் விரிவாக நம்முடைய சிந்தனை விரிவாகும். நம்முடைய சிந்தனை விரிவாக நம்முடைய செயல் விரிவாகும். நம்முடைய செயல் விரிவாக நம்முடைய சுற்றி ஏராளமான நபர்கள் வருவாங்க. நம்முடைய முகம் இன்முகமாக இருக்கும். நம்முடைய வார்த்தை இன்சொல்லாக மாறாது. இன்முகமும் இன்சொல்லும் மாறி இருக்கா, இந்த வாழ்த்துறதுக்கு முன்னாடி நம்ம கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்முடைய முகம் இன்முகமாகவும் இன்சொல்லாகவும் மாறி இருக்காங்கிறத நம்ம கவனிச்சு பார்க்க வேண்டிய ஒரு விஷயம். இப்ப இறைமதனையாவுக்கெல்லாம் எத்தனை பிரச்சனை வந்தாலும் அந்த இன்பத்தையும் இன்சொல்லையும் அவர் மாத்திக்கிறதே கிடையாது. அதனாலதான் அவர் அடுத்த கட்டங்களை நோக்கி போய்கிட்டு இருக்கிறார் என்பதை நம்ம நல்லா உள்வாங்கிக்கணும். நம்ம உள்வாங்க நம்மளும் உயர்ந்துட்டே போகணும். இதுக்கு ஒரே ஒரு அளவுகோல், இன்பமும் இன்சொல்லு நம்ம வாழ்க்கையில கடைபிடிக்கிறோமாங்கிறது வாழ்த்து பலனளிக்கணும்னா. இன்முகம் எப்போ வரும், எல்லாமே நம்ம உடல் ரீதியா ஆரோக்கியமா இருக்கும்போது, நம்ம உயிர் ரீதியா ஆரோக்கியமா இருக்கும்போது, நம்முடைய சிந்தனை ரீதியாக தெளிவு இருக்கும்போது அந்த இன்முகம் வராது. இன்முகம் இருந்தால் தான் இன்சொல் வராது. இந்த 2 வரும்போது நம்மளால அந்த
வாழ்த்துங்கிறத பயன்படுத்த வாழ்த்து பயன்படுத்தணுங்கிற ஒரு அற்புதமான விஷயம். அருட்தந்தை அவர்கள் உலகத்துல உள்ள எந்த ஒரு மார்க்கத்திலையுமே இந்த வாழ்த்துங்கிறது கிடையவே கிடையாது. அருட்தந்தை அவர்கள் கொடுத்த இந்த உலக சமுதாய சேவா சங்கத்தின் மூலமாக கிடைத்த ஒரு அற்புதமான விஷயம் தான் வாழ்த்துங்கிறது. இந்த வாழ்த்தின் மூலமாக பல்வேறு விஷயங்களை அடையும். அதுல குறிப்பா பாத்தீங்கன்னா இந்த வாழ்த்துல முதல் எடுத்தோன்னா தன் வாழ்த்துங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். எப்பவுமே தவம் பண்ணி முடிச்சாலோ சும்மா இருக்கிற நேரமும் நம்ம பேரை சொல்லி உச்சந்தலையில கவனத்தை வச்சு அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீல ஆயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் மற்றும் மேலோங்கி வாழ்வே இல்லைன்னா வாழ்க வளமுடன் நம்ம பேரை சொல்லி சொல்லிட்டே இருக்கணும். எப்பா இருந்தாலும் உச்சந்தலையில கவனத்தை வச்சு இப்ப நான் சொல்றேன்னா அருட்பேராற்றல் கருணையினால் இது இமயவரமன் நாச்சியப்பனாயி நான் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர் புகழ் விஞ்ஞானம் பற்றி மேலோங்கி வாழ்வேன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன். எனக்கு நானே குறைந்தது ஒரு 20 முறையாவது வாழ்த்து கொடுத்துட்டே வரும். இன்னும் சொல்லப்போனா 30 முறை கொடுத்துட்டோம்னா தான் சிறப்பா இயங்க ஆரம்பிக்கும். 30 முறையாவது நம்மளுக்கு தன்வாழ்த்து கொடுத்தோம்னா தான் நம்ம மனசுல உடல் உயிர் ஆன்மா மூணுல இருக்க பிணக்குகள் நீங்க மூணுமே ஒரே இதுல இருக்கிறதுக்கான வாய்ப்பாக எப்ப இந்த மூணு வெவ்வேறா பெரியதோ அப்ப அந்த அங்க ஆற்றல் குறைபாடு நிகழ ஆரம்பிக்கும். நம்மளால அந்த ஆற்றலை ஈர்க்க முடியாத நிலையில நம்ம சிக்கிறத பார்க்கணும். ஏன் நம்மளால நினைக்கிறத அடைய முடியல அப்படின்னா அந்த மூணு பிரிஞ்சே இருக்கிறதே காரணம். இந்த மூன்றையும் சரி செய்வதற்கு ஒரு அற்புதமான விஷயம் நமக்கு நாமே கொடுக்கக்கூடிய தன்வாழ்த்து. எவ்வளவுக்கு எவ்வளவு தன்வாழ்த்து கொடுக்குறீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு குடும்ப பிரச்சனை குறையும், தொழில் ரீதியா பிரச்சனை இருந்தால் தொழில் பிரச்சனை குறையும், உறவுகள்ல பிரச்சனை இருந்தால் உறவு பிரச்சனை குறையும். இன்னும் சொல்லப்போனா கிரகங்கள் ரீதியாக பாதிப்பு இருந்தால் கூட கிரகங்களோட பாதிப்புகள் குறைவதை பார்த்து திருமணமே ஆகவில்லை என்று சொல்லக்கூடிய தம்பி தங்கைகள் யாரா இருந்தாலும் அவர்களும் இதை சொல்லிட்டே வரும்போது பாத்தீங்கன்னா அவருக்கு ஏற்ற மணமக்கள் அமைவதற்கான வாய்ப்புகள் இருந்துட்டே இருக்கான். இது மாதிரி தொழில் சிறப்பா நடக்கலையா நமக்கு நாமே தல்வான் கொடுத்து சிறப்பா நடந்துட்டே இருக்கான். வேலை பார்க்குற இடத்துல மனம் அடிக்கடி பிணக்கு ஏற்பட்டுட்டே வருதா, பிணக்க குறைப்பதற்கு தன்வாழ்த்து பெரிய அளவுல இருக்கா. குடும்பத்துல நமக்குள்ள அடிக்கடி பிரச்சனை வருதா, நம்ம அடிக்கடி கட்டுப்படுத்த முடியாத கோபத்துல போய் சிக்கிக்கிட்டோமா, நம்முடைய கட்டுப்பாடு நம்ம மீறி பிடிக்கிறதாங்கிறத நீங்க கவனிச்சு பாத்தீங்கன்னாவே தெரியும். வாழ்த்து குறைபாடுதான் காரணமா நீங்க உங்களை நீங்களே வாழ்த்துங்க. ஏன்னா நம்முடைய கர்ம வினை ஏகப்பட்டது இருக்கிறதுனால நம்முடைய இந்த கர்ம வினைகள் செயலாக மலர்ந்துட்டே வர ஆரம்பிக்கும். செயல் மலராமல் இருக்கணும்னா நம்ம அந்த தன்வாழ்த்து கொடுத்து 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 நம்முடைய உடல் மனம் அந்த ஆன்மாங்கிற மூணையும் ஒரே கோட்டில் கொடுத்து அடிக்கடி அதுக்கு சிந்திச்சு வாழ்த்து கொடுக்க 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 பாத்தீங்கன்னா உங்களுடைய தன்மையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய செயலில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய சிந்தனையில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய தொழிலில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், நீங்கள் பழக்க வழக்கங்களில் மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். அனைத்திலும் மாற்றங்கள் பார்க்க வேண்டும் என்றால் தன்வாழ்த்தே முக்கியமான ஒரு விஷயம். நீங்க எத்தனை பரிகாரம் எத்தனை பண்ணினாலும் சரி தன்வாழ்த்து கொடுக்கும் போது அது உங்களுக்கு மாற்றங்கள் தெரியாது. ஏன்னா நமக்குள்ள இந்த மூணு பிளவுபட்டு வெவ்வேறையா நினைக்கிற போது எந்த ஒரு வேலையை பார்க்கவே பார்க்காது. மூணு சரியா ஆகணும்னா தன்வாழ்த்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதுவும் தன்வாழ்த்து தவம் முடிச்சுட்டு கொடுத்தா சிறப்பு. அப்படி முடியலைனாலும் உச்சந்தலையில கவனத்தை வச்சு நமக்கு நாமே தன்வாழ்த்து கொடுத்து நம்முடைய தன்மையை மாத்தி 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 தன்வாழ்த்து கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னாவே நமக்குள்ள இருக்க கோபம் வெளியில வருவதை பார்க்க முடியும், நமக்குள்ள இருக்க கவலை வெளியில வருவதை பார்க்க முடியும், நமக்குள்ள இருக்கக்கூடிய வருத்தங்கள் வெளியில வருவதை பார்க்க முடியும், நமக்குள்ள உள்ள ஒவ்வொரு குறைபாடுகளும் வெளியே வருவதை பார்க்க கொடுக்க கொடுக்க பாத்தீங்கன்னா தன்மையில் உங்களுடைய செயல்பாட்டில் உங்களுடைய வளர்ச்சியில் உங்களுடைய பழக்க வழக்கங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் சூழ்நிலையில் உள்ள மகிழ்ச்சியில் அனைத்திலுமே நீங்கள் மாற்றங்களை பார்க்க. இன்றைக்கு நம்ம தெரிஞ்சுக்கிற வேண்டிய வாழ்த்துங்கிறதுல எத்தனை நுட்பத்தை வச்சிருக்காங்க அடுத்ததுங்கிறத நம்ம பார்க்கணும். அந்த நுட்பங்கள்ல மெயினான விஷயம் இந்த தன்வாழ்த்துங்கிறது முக்கியம். தன்வாழ்த்து கொடுக்க கொடுக்க வாழ்க்கையை மாற்றம் ஆரம்பிக்கும். மகத்தான மாற்றங்களை உருவாக்குறதுக்கு இந்த தன்வாழ்த்து முக்கியமான விஷயம். அதே மாதிரி மற்றவர்களை மாற்றும் பொழுது நம்ம மனசுல இந்த எந்த ஒரு கோபமோ வெறுப்போ கவலையோ வஞ்சத்தையோ வச்சுட்டு யாரையுமே வாழ்த்தையே முடியாது. யார் மேல கோபம் இருந்தாலும் யார் மீது வருத்தம் இருந்தாலும் நீங்க அந்த நபரை மனசுக்கு முன்னாடி மனக்கண்ணில் கொண்டு வந்துட்டு உங்களுக்கு முதல்ல காப்பு போட்டுட்டு அப்புறம் அந்த நபருக்கு காப்பு போட்டு அந்த நபருடைய முகத்தை நினைச்சு அந்த நபருடைய அந்த கண்களை நினைச்சு உங்களுடைய கண்கள்ல இருந்து அவருக்கு ஆற்றல் போகுதா நினைச்சு நீங்க அவருக்கு தினமும் பிரச்சனையா இருந்துச்சுன்னா ஒரு 20 முறையாவது குறைந்தது வாழ்த்து கொடுத்துட்டே சும்மா இருக்கிற நேரம்லாம் யாரையாவது வாழ்த்திக்கிட்டே இருக்கிற பழக்கத்துக்கு வந்த அந்த பழக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அற்புதங்களை மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்துவது மிகப்பெரிய அளவில் உதவி செய்வது. ஒவ்வொரு விஷயத்திலையும் அந்த வாழ்த்துங்கிறதோட அற்புதத்தை உணர ஆரம்பிச்சோம்னா வேற எதுவுமே நம்ம எங்கேயும் போய் தேட வேண்டியதே இல்லை. எந்த கோயில் உலகத்துக்குமே போக வேண்டியதில்லை. நாமே கோயிலா இருப்போம். நமக்குள்ள இருக்க ஜீவனே சிவனாக இருக்கும். அந்த சிவனை தான் நம்ம தன்வாழ்த்து கொடுத்து அதுக்கு ஒரு அர்ச்சனை பண்ற மாதிரியான ஒரு செயலை தான் செஞ்சுக்கிட்டே வரோம்.
அதுக்கான அர்ச்சனையை செய்ய செய்ய பார்த்தீங்கன்னா அந்த நமக்குள்ள இருக்க அந்த அந்த ஜீவன் சிவனாக மாறும் தன்மை வரும் பொழுது வெளியில உள்ள அந்த சக்தி களத்தை தாண்டி இருக்கக்கூடிய அந்த சிவகலத்தோட தொடர்பு கொண்ட ஆற்றல் பெற ஆரம்பிக்கும். அந்த ஆற்றல் பெறவே உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் துவங்க ஆரம்பிக்கும். இறை சாதனை மார்க்கம் என்பது சாதனையாளர்களுக்குரிய மார்க்கம். இந்த மார்க்கத்தில் சாதனைகளை புரிவதற்கான மார்க்கம். இதுல இந்த வாழ்த்துங்கிற ஒரு நுட்பத்தை நம்ம எல்லா விஷயத்திலையும் பயன்படுத்தும். இந்த வாழ்த்துங்கிற நுட்பம் பாத்தீங்கன்னாவே மகரிஷி அவர்கள் சொன்ன அந்த அலை இயக்க தத்துவத்துல ஒரு நுட்பமான ஒரு விஷயம். பாத்தீங்கன்னா எந்த ஒரு வாழ்த்தா இருந்தாலும் அந்த குறிப்பிட்ட நபரை போய் மோதும், அங்கே சிதறும், அங்கே பிரதிபலிக்கும். அப்புறம் அங்கே பாத்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஊடுருவோம். அப்புறம் அவங்களுக்கு நமக்கு இடையில பிணைச்சிட்டாங்க, நமக்கும் அவங்களுக்கு இடையில கூடாட ஆரம்பிக்கும். நம்ம திருப்பி திருப்பி வாழ்த்த பாத்தீங்கன்னா அந்த எந்த நபருக்கு நமக்கு வருத்தம் இருக்கோ அந்த நபருக்கு நமக்கு இடையில அந்த வாழ்த்தினுடைய அலைகள் கூடாடிக்கிட்டே இருக்காரு. அது செய்ய செய்ய பாத்தீங்கன்னா படிப்படியா இருக்கக்கூடிய வழிகள் வேதனைகள் அவர் மனசுல இருக்கக்கூடிய வெறுப்பு நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய மனசுலயும் முதல்ல வெறுப்பு நீங்க வெறுப்பு நீங்கவே நம்முடைய உடல்ல உள்ள பல்வேறு விதமான நோய்கள் நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பல்வேறு தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய தொழில்கள் உள்ள தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்குள்ள ஒரு நபர் மீது கோபம் வருதுன்னா அந்த கோபம் படிப்படியாக குறைய ஆரம்பிக்கும். அந்த கோபம் படிப்படியாக குறைய நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட ஆரம்பிக்கும். நம்முடைய ஆரோக்கியம் மேம்பட நம்முடைய செயல்களில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். நம்ம செயல்களில் மாற்றம் ஏற்பட ஒவ்வொரு விதமான செயலுமே ஆற்றல் மிக்க செயலாக மாற ஆரம்பிக்கும். நமக்குள்ள ஒரு வல்லமையும் ஆற்றல் மிகுந்த நபராக நம்ம வாழ்வதை பார்க்க ஆரம்பிக்கும். நம்முடைய வாழ்க்கையை ஒரு அற்புதமான வாழ்க்கையாக உணர ஆரம்பிக்கும். நம்ம இப்படி ஒரு கிடைத்ததற்கு ஒரு குரு கிடைச்சு நம்ம இதை பயன்படுத்திக்கலாம். வாழ்க்கையில மிகப்பெரிய லெவல்ல வாய்ப்பை நம்ம மிஸ் பண்றோம்னு தான் அர்த்தம் பண்ணோம். எனவே தயவு செய்து நல்லா கூர்ந்து கவனிச்சு பாருங்க. இந்த வாழ்த்துங்கிற ஒரு அற்புதமான நுட்பத்தை அருட்தந்தை அவர்கள் நம்ம கொடுத்துருக்கிறத நம்ம எந்த அளவுக்கு பயன்படுத்துறோம். செடிக்கு வாழ்த்துனீங்கன்னா செடி வளரும், தொழிலுக்கு வாழ்த்தீங்கன்னா தொழில் வளரும், குடும்பத்தை வாழ்த்தீங்கன்னா குடும்பம் வளரும், குழந்தைகளை வாழ்த்தீங்கன்னா குழந்தை வளரும். எந்த வாழ்த்தினாலும் அது சும்மா இருந்து வருத்தப்பட்டு இருக்க நேரத்தையோ அல்லது வேதனைப்பட்டு இருக்க நேரத்தையோ அல்லது கவலைப்படுற நேரத்தையோ விட்டுட்டு வாழ்த்துறதுங்கிற ஒரு நேரத்தை பயன்படுத்திட்டே வரும். எதுக்கா இருந்தாலும் வாழ்த்து வாழ்த்து வாழ்த்து. ஆனா நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னா வாழ்த்துறது மூலமா பலன் கிடைக்கலைங்கிறது நிறைய பேர் உணர்ந்திருப்பாங்க. காரணம் அவங்கள அங்கே ஆற்றல் இல்லை. அந்த ஆற்றலை நம்ம உயர்த்திக்கணும்னா உடற்பயிற்சி செய்யணும், காய்கள் பயிற்சி செய்யணும், தவம் முறையாக செஞ்சுட்டே வந்தோம்னா தான் நம்மளால அந்த ஆற்றலை உயர்த்தணும். ஏன் நான் வாழ்த்தி பலன் அடைக்கல, நான் வாழ்த்தி ஏன் பலன் கிடைக்க மாட்டேங்குதுன்னா இந்த மூன்றுலையும் நமக்கு குறைபாடு இருக்கும். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா தற்சோதனையில் குறைபாடு. இதுல எல்லாம் குறைபாடு நீக்கினாதான் நம்ம ஒரு உயர்ந்த நிலை அடையும். உயர்ந்த நிலையிலிருந்து வாழ்த்தும் பொழுதுதான் அந்த வாழ்த்து பழிக்க ஆரம்பிக்கும். அந்த வாழ்த்தினுடைய பலன்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். அதுக்காக நம்ம உதாரண வாழ்த்தி வாழ்த்தி பழகிட்டே வரலாம். எந்த சூழ்நிலையும் சோர்வடையவே கூடாது. அந்த அலையக்க தத்துவப்படி நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா ஒருத்தங்களை நம்ம வாழ்த்தும் போது அவங்கள்ட்ட போய் மோதும், சிதறும், அப்புறம் உள்ளுக்குள்ள பிரதிபலிக்க ஆரம்பிக்கும், அப்புறம் ஊடுருவ ஆரம்பிக்கும் உங்களுடைய கருமையம் வரைக்கும். பிறகு நமக்கு அவங்களுக்கு இடையில கூடார ஆரம்பிக்கும். இப்ப நான் ஒரு நுட்பத்தை கண்டுபிடிச்சு என்ன பண்ணிட்டு இருக்கேன்னா, இப்ப எடுத்துக்காட்டுக்கு இப்ப மதனையாவை நான் வாழ்த்துறேன்னா முன்னாடி மதனையாவை மட்டும் வாழ்த்து. இப்ப நான் வாழ்த்தி முடிச்சோன்னா கொஞ்ச நேரத்துல பாத்தீங்கன்னா மதனையா என்னைய நோக்கி கை ரெண்டையும் தூக்கி வாழ்த்துற மாதிரி நினைச்சு பழக ஆரம்பிச்சேன். அது மிகப்பெரிய அளவுல ரிசல்ட் கொடுக்க ஆரம்பிச்சு. நம்ம யாரை வாழ்த்துறோமோ அவங்க நம்மளை வாழ்த்துறதாவே நினைச்சு பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு அற்புதமான நுட்பமா இருக்கு. ஏன்னா அவங்க மேல நம்ம கோபம் இருக்கணும், வருத்தம் இருக்கு. ஆனா அவங்க நம்ம ரெண்டு கைகளையும் தூக்கி வாழ்த்துறதா நீங்க விஷுவலைஸ் பண்ணும்போது பாத்தீங்கன்னா அவங்கள்ட்ட இருந்து ஆற்றல் நல்லா வர்றதை பார்க்க முடியுது. மிகப்பெரிய அளவுல மாற்றங்களை பார்க்க. அது மாதிரி தயவு செய்து வீட்டுக்கு ஆற்றலை கொடுங்க. தவம் பண்ணி முடிச்சோன்னா கை ரெண்டையும் தூக்கி உங்க வீடு முழுவதும் ஆற்றல் நிறைவதா நினைங்க. அதே மாதிரி உங்களுக்கு தொழில் இருந்துச்சுன்னா தொழில் இருக்கிற இடத்த நோக்கி ஆற்றல் நிறைவதா நினைச்சு வாழ்த்துங்க. இப்படி ஒவ்வொரு இடத்தையும் வாழ்த்திக்கிட்டே வரும். வாழ்த்த பாத்தீங்கன்னா அந்த இடத்துல ஆற்றல் குவியா இருங்க. அந்த ஆற்றல் குவிய அந்த இடத்துல ஒரு மாற்றங்கள் உருவாக ஆரம்பிக்கும். நான்லாம் இப்ப இங்க இருந்து எங்களுக்கு 2-3 இடத்துல வீடு இருக்குன்னா அந்த வீடை வாழ்த்து பாத்தீங்கன்னா அதை பெயிண்டிங் பண்றது எல்லா வேலையும் புதுசு புதுசா நடந்து முடிச்சது. அப்பாவோ என் தம்பியோ அந்த வேலையில பார்த்து நம்ம செய்ய வேண்டிய அந்த தடைகளை நீக்கிறத மட்டும் பண்ணிட்டோம்னா அந்த தடைகளை நீக்கணும்னா அது செய்யறதுக்கு வேலைகள் நடந்து அது பூராமே புதிதாக மாறுவதை பார்க்கிறேன். அனைத்துமே நான் பேசுற எல்லாமே எப்பவுமே நான் சொல்ற ஒரே ஒரு விஷயம், நான் அனுபவிச்சு உணர்ந்ததை மட்டும்தான் பேசுறது. அனுபவிக்காத விஷயம் எதையுமே பேசுறது. அந்த அடிப்படையில் அனுபவிச்சு உணர்ந்த விஷயங்கள் சொல்றேன். வாழ்த்துங்க, வீட்டை வாழ்த்திக்கிட்டே இருக்கீங்கன்னா வீட்டுல உள்ள வாஸ்து குறைபாடுன்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நீங்க ஆரம்பிக்கும். தொழிலை வாழ்த்துங்க. எந்த தொழில் சிறுசா இருந்தாலும் அந்த தொழில் பெருசாகிட்டே வருது. இன்னும் பாத்தீங்கன்னா நாட்டை வாழ்த்துங்க. அப்புறம் உலகம் முழுக்க இருக்கக்கூடிய மக்களை வாழ்க வையும், வாழ்க வளமுடன். நாங்கெல்லாம் மத்தியானம் 12 இருந்து 12:30 மணி வரைக்கும் வாழ்க வையும், வாழ்க வளமுடன் உலகம் முழுக்க வாழ்த்திக்கிட்டே வரோம். அதனுடைய விளைவு உலகம் முழுக்க இருக்கக்கூடிய
நண்பர்கள் நமக்கு கிடைக்க ஆரம்பிப்பாங்க. உலகம் முழுக்க இருக்கக்கூடிய உறவுகள் நம்மளோட வர ஆரம்பிக்கும். விட்டுப்போன உறவுகள் நம்மளை தேடி வருவதை பார்த்து, உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்கள் நடப்பதை பார்த்து, மிகப்பெரிய மாற்றங்கள் உருவாவதை பார்த்து, இது அனைத்து நான் உணர்கிறேன். நான் பார்த்துட்டே இருக்கேன். என்னுடைய சிறு வயது நண்பர்கள் 5வது 6வது படிக்கும் போது இருந்த நண்பர்கள், விட்டு போன நண்பர்களை எல்லாம் இப்ப பாக்குறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிட்டே இருக்கு. அவங்களோட பேசும்போதே தெரியுது, இப்ப பழகிறத விட அவங்க நம்ம மேல வச்சிருக்கிற அக்கறையும் அன்பு ரொம்ப மிகுதியா இருக்கு. ஏன்னா அந்த சின்ன வயசு உறவுகள்ங்கிறது நினைச்சே பார்க்க முடியாத ஒரு உறவு கிடையாது. அதெல்லாம் இப்ப நான் லேட்டஸ்டா பாத்துக்கிட்டே வரேன். இந்த வாழ்க வையும் வாழ்க வளமுடன் தினமும் மத்தியானம் 12 இருந்து 12:30 மணி வரைக்கும் சொல்ல ஆரம்பிச்சது பிறகு பாத்தீங்கன்னா, சிறு வயதுல நான் 2வது படிக்கும் போதுல இருந்து விட்டு விலகி போன நண்பர்கள் ஏராளமான பேர் என் வாழ்க்கையில் வருவதை பார்க்கிறேன். அவர்களோட பழைய உறவுகள் வருவதை பார்க்கிறேன். அவர்களுடைய அன்பை பார்க்கிறேன், அவர்களுடைய அக்கறையை பார்க்கிறேன். நம் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய சிறு தடங்கள் இருந்தால் ஏதாவது உதவி செய்ய முடியுமான்னு கேட்கக்கூடிய பாங்கை பார்க்கிறேன். இந்த மாதிரியான பல்வேறு விஷயங்களை பார்க்கிறேன். அதனால தயவு செய்து இந்த வாழ்த்துங்கிறத பயன்படுத்திட்டே வாங்க. வாழ்க வையும் வாழ்க வளமுடன் எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்ல முடியுமோ அதை சொல்லிட்டே வாங்க. அது மாதிரி தனிப்பட்ட நபர்கள் மீது யார் மீது வெறுப்பு இருக்கோ அவங்கள நினைச்சு வாழ்த்துங்க. அது தவம் பண்ணி முடிச்சுட்டு வாழ்த்துங்க. தவம்ங்கிறதுல என்னைய பொறுத்தவரை நான் இதுல ரொம்ப நல்லா உணர்ந்தது பாத்தீங்கன்னா, இந்த 9 மைய தவம் பண்ணிட்டு போகும்போது சிறப்பா அந்த இது வேலை பார்க்கறது பாக்குறேன். வாழ்த்து கொடுக்குறது மிக சிறப்பாக வேலை பார்த்து 9 மையத்துக்கு போக முடியாதனால இந்த 7 மையங்கள்லயாவது துரியம் வரைக்கும் வந்துட்டாவது நம்ம வாழ்த்திக்கிட்டே இருந்தோம்னா அந்த வாழ்த்து மிக சிறப்பாக போகுது. இப்ப நான் துரியம் எடுக்கல, நான் ஆக்கினை மட்டும்தான் எடுத்துக்கணும். ஆக்கினையில இருந்தே வாழ்த்து முக்கியா இருந்தாலும் வாழ்த்துங்க. ஆனா மனசுல வெறுப்பு இல்லாம வாழ்த்துங்க, மனசுல கவலை இல்லாம வாழ்த்துங்க, மனசுல வஞ்சம் இல்லாம வாழ்த்துங்க, மனசுல எந்த குறையும் இல்லாம வாழ்த்துங்க. மனசை விரிவாக்கி முதல்ல நல்ல ஆழமா ஒரு மூச்சு நல்லா எடுத்துட்டு, என் மனமும் உடலும் அமைதி அடைகிறது, என் மனமும் உடலும் அமைதி அடைகிறது, என் மனமும் உடையும் அமைதி அடைகிறதுன்னு சொல்லிட்டு நல்லா மூச்சை எடுத்து இரையாற்றல் என்னுள் வீக்கமர நிறைகிறது அப்படின்னு நினைச்சிட்டு, அடுத்து இந்த வேதாத்திரி மகரிஷியோட போட்டோ உங்க வீட்டுல இருந்துச்சுன்னா 2 கையும் வச்சிருக்க கையை நீட்டி அவற்றிலிருந்து ஆற்றல் வாங்குங்க, வாங்கி வாங்கி பழகுங்க. அவற்றிலிருந்து ஆற்றல் கொடுக்குறாலும் அந்த ஆற்றலை யாருக்கு அனுப்ப விரும்புகிறோமோ அவங்களுக்கு நம்ம அனுப்புறப்புற ஒரு ஃபீலிங்கோட அனுப்ப ஆரம்பிச்சுன்னா ட்ரெமெண்டஸா மாற்றம் நடக்குது. நான் இருக்கிற இடத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த படம் எல்லா இடத்துலயும் நாங்க அந்த படம் ஆபீஸ்லயா இருக்கட்டும், இங்கேயா இருக்கட்டும், சும்மா இருக்கிற நேரத்துல சாமிஜியை நோக்கி 2 கையை நீட்டி அவற்றை ஆற்றல் ஒருவரை உணர்ந்து பழகிட்டே வரேன். பழகிறதோட விளைவு அந்த ஆற்றலை வாங்கி அனுப்புவதற்கு மிகப்பெரிய அளவு உதவியா இருக்கு. ஆனால் நீங்கள் உங்க கண்ணுக்கு எதிர்த்தாப்புல இருக்க படம் முடிஞ்சளவு மகேஸ்வரி இந்த கைகளை நோக்கி அந்த ஆசீர்வாதம் பண்ணக்கூடிய அந்த படமா வச்சு அதுல இருந்து கைகள்ல இருந்து ஆற்றல் வருவதை வாங்கி வாங்கி பழகுங்க. வாங்க பாத்தீங்கன்னா உங்க உடல்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்க உயிர்ல மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும், உங்களுடைய சக்தி மையங்களில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிக்கும். 6000 கோடி செல்களில் உள்ள பதிவுகள் நீங்க ஆரம்பிக்கும். நம்முடைய 62,000 நாடி நரம்புகள் தடைகள் நீங்க ஆரம்பிக்கும். அனைத்துமே அடுத்து இந்த வேதாத்திரி மகேஸ்வரி இந்த அற்புதமான படம் அந்த 2 கையை இந்த படத்தை வச்சு அப்ப நானே பாருங்க எனக்கு எதிர்பார்ப்பு. எப்ப பார்த்தாலும் இந்த படத்தை நம்ம பார்வையில பட்டுட்டே இருக்கணும். அவர்கிட்ட இருந்து ஆற்றலை வாங்கிட்டே இருக்கணும். வாங்கி 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 யாருக்கெல்லாம் நமக்கு வேண்டியவங்களுக்கு பிரச்சனையா இருந்துச்சுன்னா அந்த பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும். இப்ப நான்லாம் நிறைய பாத்தீங்கன்னா இங்க ஈராக் வாருக்கு பெரிய லெவல்ல செலவு பண்ணிட்டே இருக்கேன். நெதன்யாவுக்கும் இவருக்கும் காப்பு கொடுத்து ட்ரம்புக்கும் காப்பு கொடுத்துட்டே இருக்கணும். இது மாதிரி பல்வேறு விஷயங்கள் பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். சாமிகிட்ட இருந்து ஆற்றலை வாங்கி வாங்கி அவங்க அனுப்பிக்கிட்டே இருக்கணும். அனுப்புறதோட விளைவு என்னன்னா திடீர்னு பாத்தீங்கன்னா போர் நிறுத்தம்ங்கிறாங்க. ஒரு வாரம் போர் நிறுத்தமாவது திருப்பி பழையபடி அவங்களுக்குள்ள இருந்து எழ ஆரம்பிச்சிருது. திருப்பி நம்ம இதே மாதிரி சாமிகிட்ட இருந்து ஆற்றலை வாங்கி அவங்களுக்கு அனுப்பும் போது பாத்தீங்கன்னா மாற்றத்தை உணர முடியும். இது மாதிரி இதுல இருக்கக்கூடியவங்க எல்லாருமே நம்ம பண்ணிட்டே வந்தோம்னா நான் ஒருத்தன் பண்றது மூலமாவே சின்ன மாற்றம் ஏற்படும். எல்லாரும் சேர்ந்து பண்ணோம்னா நிச்சயமாக இந்த உலகத்தை கொடுத்திருக்கக்கூடிய இந்த கஷ்டங்கள் விலகுவதற்கு மிகப்பெரிய அளவில் உதவியாக இருக்கும். நம்ம வாங்கி வாங்கி ஆற்றலை வாங்கி 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 கொடுத்து பழகிட்டே இருந்தோம்னா நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றத்தை உருவாக்க முடியும். உலகத்திலேயே ஆற்றல் கொண்டு வர முடியும். ஏன்னா சாமிஜியுடைய ஆற்றல் மிகப்பெரிய அளவில் ஆற்றல். நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் வாங்கி 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 வாங்கியே பழகுறதுனால அப்படி கையை எடுத்தாவே படம் இல்லாத இடத்துல கூட சாமிஜி இருக்கிற மாதிரியான அவர் கையில இருந்து ஆற்றல் இருந்தாலும் நான் உணர்ந்துட்டே வரேன். இதே உணர்வை இதை பார்க்கக்கூடிய நீங்கள் அனைவரும் பெற வேண்டும். இந்த உணர்வை பெறுவதற்கு காரணம் என்கிட்ட ஜாதி கிடையாது, மதம் கிடையாது, எந்த உணர்வுமே கிடையாது. எனக்கு எல்லா உயிர்களும் என்னோட சகோதரர்கள் சகோதரிகள் மாதிரியா தான் பார்க்கிறேன். வேற எந்த ஒரு வெறுப்பு கூட நான் பார்க்கறதே கிடையாது. எல்லோரையும் ஒரே இடத்துல இருந்து வந்திருக்கலாம், இறைநிலையில இருந்து வந்திருக்கலாம். உடலுக்கு வேண்டுமானால் ஜாதி இருக்கலாம், மதம் இருக்கலாம், மொழி இருக்கலாம். உயிருக்கு ஜாதியும் கிடையாது,
மதமும் கிடையாது, மொழியும் கிடையாது. அந்த அடிப்படையில் அனைவரும் என் உயிர் சொந்தங்களாகவே பார்த்துட்டு வரேன். இதுல இருக்கக்கூடிய அந்த உயிராவே ஒவ்வொரு நபர்களையும் பார்க்கறதுனால நமக்குள்ள எந்த வேறுபாடும் இல்லாம இருக்கிறதுனால இந்த இரையாற்றல் மிக எளிய முறையில் நம்மால் ஈர்த்து மக்களுக்கு கொடுக்க முடியுது. இதே நுட்பத்தை நீங்களும் பயன்படுத்த ஒவ்வொரு விஷயத்திலும் பயன்படுத்த மிக எளிய முறையில் பயன்படுத்த சும்மா விளையாட்டா நான் அந்த விளையாட்டை தான் பண்ணி பண்ணி பழகி பார்த்தேன். அது நல்ல மாற்றங்கள் தெரியாது. நமக்கு எப்பெல்லாம் எதிர்ப்போம் இப்போ மகிழ்ச்சி எவ்வளவு நுட்பமா பாருங்க. தவ ஆற்றல் மிகுதியா இருந்தா கூட பிரச்சனை வருங்கிறது அதோட நுட்பமான விஷயம். தவ ஆற்றலை நமக்குள்ள மிகுதியா இருக்க ஆற்றலை குறைக்கிறதுக்காண்டி தான் சாமிஜி வந்து அந்த ஒவ்வொரு நபரையும் நினைச்சு வாழ்த்து சொன்னாங்க. தவ ஆற்றலை மிகுதியா இருக்கிறதுனாவே பாத்தீங்கன்னாவே நிறைய இடத்துல இந்த ஒழுங்கா வாழ்த்தாம இருக்கிறவங்க தான் பாத்தீங்கன்னா இந்த நம்ம மன்றங்கள்ல இருக்கக்கூடியவங்களுமே பல்வேறு விதமான கருத்து வேறுபாடு, ஒருத்தவங்களை பத்தி ஒருத்தர் குறை பேசுறது, அவங்க இல்லாத போது இவங்களை குறை பேசுறது, இவங்க இல்லாத இந்த மாதிரி இருக்கிறது காரணம் அவங்களுக்கு அந்த வாழ்த்துங்கிற குறைபாடு இருக்கிறது வேண்டாம். ஏன்னா அவங்க தவம் பண்ணி ஆற்றல் மிகுதியாயிருந்து அவங்களுடைய ஒவ்வொரு சக்கரங்கள்லயும் இந்த சக்தி மையங்கள்ல சக்தி அதிகமாயிருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா சுவாதிஷ்டான மையத்துல அதிகமாயிட்டாவே ஒரு பேராசிரியர் சிறப்பா நடத்தினா அதை இன்னொரு பேராசிரியரோட பூர்த்தி முடியாது. ஒருத்தங்க சிறப்பா இருந்தா அதை இன்னொருத்தங்களால பூர்த்திக்க முடியாது. ஒருத்தவங்களுடைய பேச்சு சிறப்பா அமைஞ்சா அதை இன்னொருத்தங்களால பூர்த்தி முடியாது. எல்லாத்துக்கும் காரணம் ஒழுங்கா தவம் பண்றாங்க. தவம் பண்ற விளைவு சக்தி மையங்கள்ல ஆற்றல் மிகுதியாகுது. அதுல குறிப்பா சுவாதிஷ்டான மையத்துல அதிகமா இருக்கும்போது அடுத்தவங்க மீது பொறாமையும் வெறுப்பும் மனசுக்குள்ள வர ஆரம்பிக்கும். இதுதான் சாமிஜி எந்த சக்கரங்களையும் அதிகமான ஆற்றல் தேங்கி இருக்கக்கூடாது. அந்த தேங்கி இருக்க ஆற்றலை நம்ம வந்து வெளிப்படுத்துவதற்கான நுட்பம் ஒரே விஷயம், வாழ்க வையம் வாழ்க வளமுடன் இருக்க ஆற்றல் பூராத்தை கொடுத்து அது பூராத்தையும் பேங்க்ல இருக்கிற மாதிரி டெபாசிட்டா மாத்துறதுக்கான ஒரு நுட்பத்தை தான் அருட்தந்தை அவர்கள் கற்றுக் கொடுத்துருக்காங்க. நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னாவே தெரியும். இந்த டெபாசிட்டை வந்து எப்ப வேணாலும் எடுத்துக்கிற முடியும். இந்த பேங்க் 24 மணி நேரம் திறந்திருக்கக்கூடிய ஒரு பேங்க். இந்த பேங்க்ல எப்ப வேணாலும் பணத்தை எடுத்துக்க முடியும். பேங்க்ல பணம் எடுக்க முடியாத நேரமே கிடையாதுன்ற மாதிரி தான் ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இதை நீங்க அனுபவத்துல உணரணும். இப்ப நான் அனுபவத்துல உணர்ந்திருக்கேன். இதே உணர்வு எல்லாரும் பெறும்போது அவங்க நம்ம வாழ்க்கையில எத்தனை கஷ்டங்கள் இருந்தாலும் அதுல இருந்து மீண்டு வருவதற்கான அற்புதமான நுட்பங்கள் இங்கே இருக்கு. நம்ம வெளியில தேடிட்டு இருக்கோம். வெளியில தேடித்தான் நம்ம வாழ்க்கையில் மாற்றத்தை உருவாக்க முடியுங்கிற நிலையே இடையவே இல்லை. நம்முடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கான நுட்பங்கள் அனைத்தும் நமக்குள்ளேயே இருக்கு. குறிப்பா பாத்தீங்கன்னா அழகர் ராமானுஜம் ஐயா இறைநிலை அடைஞ்ச போது அவர் சொல்லி போன விஷயமே பாத்தீங்கன்னா என்னுடைய சமாதியில வந்து இந்த திருநீரை போறேன், வில்வத்தை போறேன், இப்படிலாம் எதுவும் பண்ணிடாதீங்க. சும்மா புளிய தோணுங்க, மண்ணை போடுங்க, அதுல புதைச்சிருங்க. நான் சாமிஜி வழியில கடைசி வரைக்கும் வாழ்ந்தேங்கிறதுல நான் இருக்கணும் அப்படிங்கிற வார்த்தையை அவர் சொல்லி அதே மாதிரி செஞ்சிருக்காங்க. பாத்தீங்கன்னா அவர் உருவ வழிபாட்டு மீதோ இது மீதோ மிகுந்த கவனம் செலுத்துறதே கிடையாது. எல்லாத்தையுமே தனக்குள்ளேயே அவர் பார்க்கக்கூடிய அளவுக்கு நுட்பமான அளவுக்கு தான் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருந்தாரு. அவ்வளவு ஒரு அற்புதமான மனுஷன். அவர் உயர்ந்திருக்காரு. அவருடைய ஆற்றல் நமக்கு எப்பவா இருந்தாலும் உதவி செய்யக்கூடிய ஒரு நிலையில் அமையும்ங்கிற நம்பிக்கையோட நம்ம எல்லாருமே பாத்தீங்கன்னா இந்த வாழ்த்தும் பயணங்கள்ல நல்ல உள்வாங்கி போடாது. நல்ல மனசுக்குள்ள எந்த விதமான விருப்பம் இருக்கக்கூடாது, கவலை இருக்கக்கூடாது. யார் மீது வெறுப்பு இருக்கோ அவர்களை நிறைய நினைச்சு 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 பார்த்தது அந்த வெறுப்பு வருவதற்கு காரணமா இருக்கக்கூடியது நம்ம மனசுக்குள்ள இருக்கக்கூடிய பதிவு, நம்முடைய கர்மியத்திற்கு களங்கம். எனவே நமக்கு முதல்ல தன்வாழ்த்து நிறைய கொடுத்து போல சும்மா இருக்கிற நேரத்துல தன்வாழ்த்து கொடுத்துட்டே இருக்கீங்கன்னாவே இன்னைக்கெல்லாம் பாத்தீங்கன்னா எத்தனையோ வெளிநாட்டு பயிற்சிகள்ல நாங்களே பயிற்சி வகுப்புகள் நடத்துறோம். அதுலயே நிறைய பேர் வராங்க. அது பணம் கொடுத்து கத்துக்கிறது ரெடியா இருக்காங்க. ஆனா மகிழ்ச்சியுடைய பயிற்சிகள்ல இலவசமா கிடைக்கக்கூடிய விஷயத்தை பயன்படுத்திக்கிறதுக்கு யாரும் நுட்பமா கிடையாது. ஒரு வார்த்தையிலே திரும்பி திரும்பி சொல்லிட்டு வந்தாவே அதுவே ஒரு சங்கல்பம் மாதிரி அது ஒரு ஆற்றல் தருகிறது. நாங்க பயிற்சி வகுப்புல நடத்துறோம். அதெல்லாம் வந்து கத்துக்கிறதுக்கு பணம் கொடுத்து கத்துக்கிறதுக்கு ஆளு இருக்கு. ஆனா மகிழ்ச்சி அவர்கள் என்ன வாழ்க்கைக்கு தேவை அத்தனை காயின் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், விஞ்ஞானம் மற்றும் மேலும் வாழ்க்கை வளமுடன். இதுக்கு மேல வார்த்தைகளே கிடையவே இல்லை. அத்தனை வார்த்தைகளை காயின் பண்ணி சாமிச்சு கொடுத்துருக்காங்க. இந்த வார்த்தையை நமக்குள்ள எவ்வளவுக்கு எவ்வளவு சொல்லிக்கிறோம்ங்கிறத முக்கியமான ஒரு விஷயம். இப்ப வெளியில பாத்தீங்கன்னா இப்ப நாங்க நடத்துற பயிற்சிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா என்னை நோக்கி பணம் ஏராளமாக வருகிறது, எந்த தங்குதடையும் இல்லாமல் வருகிறது அப்படிங்கிறத நாங்க சொல்ல அது வருதுங்கிறாங்க. அது எல்லாத்தையும் உள்ளடக்கிய நுட்பம் தான் இதுல இருக்க ஒரு விஷயமான ஒரு நுட்பமான ஒரு விஷயம். இந்த நுட்பத்தை நம்ம விட்டுட்டு வேற இதுல இருக்கக்கூடிய ஆர்வத்தை காட்டக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்கு பாத்தீங்கன்னா. இப்ப நாங்க நடத்துற பயிற்சிகள் வர அவங்க கூடாது இதுக்குள்ள இருக்கிற விஷயத்த நாங்க நடத்துறோம்னு சொன்னாலும் யாருக்கும் புரியல. ஆனா நான் அவங்க ஒரே ஒரு வார்த்தை எப்பவுமே சொல்றது என்னன்னா, நான் சொல்லிக் கொடுக்குற பயிற்சி அனைத்தும் உங்களுக்கு சிறப்பா வேண்டும். உங்களுக்கு நடக்கணும்னா நீங்க வேதாத்திரி மகிழ்ச்சி கொடுக்குற பயிற்சிகளை கத்துட்டு நீங்க உங்க வாழ்க்கையில அப்ளை பண்ணீங்கன்னாக்கா இது சிறப்பா நடக்கும். ஏன்னா அவங்களுக்கு பல விஷயங்கள் நடக்காது, எனக்கு உடனே நடந்தது. சில சுவிட்ச் வேர்ட்ஸ், சில நம்பர்ஸ் எல்லாம் நம்ம எதுவும் வச்சுக்கோமா அதெல்லாம் வந்து
நமக்கு எழுதணும்னா டக்குன்னு ஒர்க் அவுட் ஆக. அதுக்கு ஒரே காரணம் மகரிஷியுடைய கருத்தை நம்ம ஆழ்ந்து 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 சிந்திச்சு நம்ம அதை உள்வாங்கி உள்வாங்கி நம்முடைய தன்மையும் நம்முடைய தரத்தையும் உயர்த்திட்டே வரோம். நம்முடைய தன்மையும் தரமும் உயர உயர நம்முடைய செயல்பாடுல மாற்றம் வந்து நம்ம சொல்ற வார்த்தைகள் படிக்க ஆரம்பிக்க நம்முடைய செயல்ல மாற்றம் நம்ம சுற்றி ஒரு அற்புதமான சூழல் மாறிக்கிட்டே வர ஆரம்பிக்குது. இந்த சூழல் வந்து நம்ம உள்வாங்க உள்வாங்க நம்முடைய நம்முடைய ஆன்மா மிளிர ஆரம்பிக்குது. நம்முடைய உடல் ஒளி உயர்ந்ததாக மாறுறதை நம்மளால உணர முடியுது. நம்முடைய ஒவ்வொரு செல்லுமே ஆற்றல் மிக்கதாக நாம் மாறுவதை உணர முடியுது. அதுக்கு காரணம் வந்து வாழ்த்தும் போது நம்முடைய மனம் மிகப்பெரிய அளவில் விரிவாகுது. இப்ப எடுத்துக்காட்டு ஒரு நபரை வாழ்த்துறேன்னா அந்த நபரை நோக்கி விரிவாது. இதே ஒரு நாட்டை வாழ்த்துறேன்னா அந்த நாட்டை நோக்கி விரிவாது. இதே இது நான் இப்ப நெதன்யாகுவை வாழ்த்துறேன்னா இஸ்ரேலை நோக்கி என் மனசு விரிவாது. இதே இது ட்ரம்ப்பை வாழ்த்துறேன்னா அமெரிக்காவை நோக்கி என் மனசு விரிவாது. இதே இது உலகம் முழுக்க வாழ்த்துறேன்னா இந்த உலகம் முழுக்க என்னுடைய மனம் விரிவாது. இந்த பிரபஞ்சம் முழுக்க என்னுடைய மனம் விரிவாகுதுன்னா பிரபஞ்சம் முழுக்க விரிவாகுது. இப்படி எல்லாமே மனம் விரிவாக 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 நம்முடைய சிந்தனையும் செயலும் செயல்பாடும் மேலும் மேலும் மாற்றத்தை ஏற்படுத்திக் கொண்டே வருகிறது. வாழ்க்கையில் வெற்றிகளே வந்து சீரும் சிறப்புமாக மாறிக்கொண்டே வருகிறேன். எனக்கான தேவைகள் அனைத்தும் நிறைவேறிக் கொண்டே இருக்கிறது. என்னுடைய உறவுகள் அனைத்தும் வலிமையாக மாறிக்கொண்டே வருகிறது. இதெல்லாம் நடக்க நடக்க நான் இன்னும் வாழ்த்தை சிறப்பாக செய்ய வேண்டும், இன்னும் வாழ்த்தில் கவனம் செலுத்த வேண்டும் என்று மட்டுமே நான் உணர்ந்து கொண்டே வருகிறேன். திருப்பி திருப்பி நான் சொல்ற ஒரு விஷயம், இந்த வாழ்த்து படிக்கணும்னா முதல்ல உடற்பயிற்சி ஒழுங்கா செஞ்சு உடல் ஆரோக்கியமா வச்சுக்கோங்க. 2வது காய்கள் வச்சுக்கோங்க. 3வது ஜீவகாந்த பயிற்சி தெளிவா பண்ணுங்க. 4வது வந்து அருகுண சீரமைப்பை கண்டிப்பா பண்ணிட்டே வாங்க. இதுகளை பண்ணிட்டு வாழ்த்து கொடுத்தா உங்களுடைய வாழ்த்து மேம்பாடு அடைவதை பார்ப்பீர்கள். வாழ்த்து மேம்பாடு அடைந்து உங்களுக்கே உங்க மீது ஒரு மரியாதை வருவதை பார்ப்பீர்கள். உங்களுக்கு தேவையான அனைத்து உங்களுக்கு கிடைப்பதை பார்ப்பீர்கள். நீங்கள் யாரிடம் கையேந்தாத நிலையில் உங்களுக்கு வேணுங்கிற எல்லாமே கிடைக்கும். இப்ப எனக்கு எனஃபா இருக்கா, எனக்கு வேணுங்கிற அளவுக்கு எனக்கு அதிகமா இருக்கு, வேணுங்கிற அளவுக்கு மேல இருக்கா, இல்ல வேணுங்கிற அளவுக்கு கடவுள் யார்ட்டையும் கையேந்தாத அளவுக்கு எனக்கு வேண்டுதலை கொடுத்துட்டே இருக்கிறாரு. அந்த நிலை வருவதற்கு காரணம் இந்த வாழ்த்து தான். வாழ்த்து வாழ்த்த 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 நம்முடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய குடும்பத்தின் உறுப்பினருடைய வாழ்க்கை மாறும், நம்முடைய நாட்டின் நிலைமை மாறும், உலகத்தினுடைய நிலைமை மாறும், நாம் சந்திக்கும் நபர்களுடைய வாழ்க்கையில் மாறும். ஒவ்வொரு விஷயத்திலும் மாற்றம் ஏற்பட வாழ்த்து மிக மிக முக்கியமான ஒரு விஷயம். சும்மா இருக்கிற நேரங்கள்லாம் தன் வாழ்த்து நிறைய சொல்லுங்க. ஏன்னா உடல் மனம் அந்த இது ஆன்மா 3 சிங்க்ரனைஸா இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கையில நினைக்கிறத அடைய முடியும். வாழ்க்கையில் பிரச்சனைகள் வராமல் இருக்க முடியும். நம்ம வாழ்க்கையில் ஆனந்தத்தை அனுபவிக்க முடியும். நம்மை சுற்றி இருக்க உறவுகளின் வலிமையை ஏற்படுத்த முடியும். நம்ம நினைக்கிற காரியங்கள் நடத்த முடியும்னா அதுக்கு எல்லாத்துக்கும் இந்த 3 முன்னா இருக்கு. 3 முன்னா இருக்கிறதுக்கு தான் எல்லா விதமான பயிற்சிகளும். அந்த பயிற்சிகளை பயன்படுத்தி நம்முடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படும். எல்லாம் அந்த இறைவன் குருவர்கள் எப்பொழுதும் உறுதியாக வாழ்த்துக்களை தெரிவித்து ஒரு 5 நிமிடம் தவம், குட்டி தவம் மட்டும் பண்ணிட்டு அப்புறம் கேள்வி பதில் நிகழ்ச்சி எல்லாம் தெரியும். இன்னைக்கு நம்ம பண்ண போறது 7 மையங்கள்ல நம்ம வந்து கவனம் வச்சு பண்ண போறோம். ஏன்னா வாழ்த்துறதுக்காக அந்த மையங்கள்ல தவம் சிறப்பா இருக்கு. இந்த மையங்கள்ல இப்ப தவம் பண்ணிட்டு பாருங்க, இன்று இரவு நீங்க தூங்கும்போது நிம்மதியான தூக்கத்தை பார்ப்பீங்க. இப்ப முதல்ல அன்னைக்கு வாழ்த்து, அன்னையை வணங்குவோம், தந்தையை வணங்குவோம், அருட்தந்தை வேதாத்திரி ஒரு வாழ்க்கை அற்காப்பு, அருட்பேராற்றும், இரவும் பகலும் எல்லா நேரங்களும் எல்லா இடங்களும் எல்லா தொழிலும் முழுமையாக பாதுகாப்பாக அப்படி நடத்துவதாக வாழ்க்கை வாழ்க்கை முதல் சக்கரமான மூலாதார சக்கரத்தில் ஆற்றல் ஒரு 5 முறை அஸ்வினி செய்து மூலாதார சக்கரம் சரியாக இருந்தால் நம்முடைய வாழ்க்கை அனைத்தும் சரியாக இருக்காது. செயல்பாடு மூலாதார உங்களுடைய ஆற்றல் உங்கள் அனைவருக்கும் மூலாதார உருவாற்றினால் மூலாதார தூய்மையடைய வலிமை பெறும், ஏற்றம், சக்தி பெறும். சுவாதிஷ்டானம் மையம் படைப்பாற்றலை உருவாக்கும். படைப்பாற்றலை இந்த மையத்தில் அடுத்த இந்த விதத்தில் பரிபூர்ணமாக இந்த நிகழ்வில் கலந்து அனைவருடைய மையங்கள் இயக்க உள்ள தடைகளை ஆற்றல் ஆற்றல் தேவையற்ற பதிவுகளை கத்தான படைப்பாற்றல் உருவாக்கும் சக்திகள்
சுவாதிஷ்டானம் சுவாதிஷ்டான மையத்திலிருந்து அடுத்த மணிப்பூரக மையம் மணிபுர மையத்தில் பற்றி தேவையற்ற பதிவுகள் அனைத்து அடுத்த வேதாத்தின் ஆற்றல் சக்தி மணிப்பூர சக்தியின் ஆற்றல் சக்தியாக இருந்தால் கோபங்கள் அதிகமாக வருவதற்கான எனவே மணிப்பூர சக்தி ஆற்றல் சரியாக அந்த சக்கரத்துக்கு தேவையான அளவில் இயங்கட்டும். மணிப்பூர மையம் சக்தி பரப்பு ஆற்றல் இந்த இடத்தில் மணிப்பூரம் சிறப்பாக இங்கிருந்து மேலே இருந்து அநாகத மையம் 2 மார்புகளுக்கு அடுத்த நிலத்தில் வரலாசு நிரம்பல் மையத்தின் தேவையற்ற பதிவு மையம் சக்தி வாய்ந்ததாக அன்பு நிறைந்த ஒரு மையம் கருணை நிறைந்த சக்தி அடுத்த நிலத்தில் ஆற்றலால் இந்த மையத்தில் வந்து நிசக்தி மையம் நிசக்தி மையமே நம் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா விதமான வளங்களையும் அந்த விஷயத்தி மையத்தின் தடைகளை தேவையற்ற பதிவுகளை அறுத்தது வேதாத்தின் அந்த மையம் ஆற்றல் சக்தி அந்த மையத்தை சுமார் நேரத்தில் இயக்குவதன் மூலமாக நம்ம வாழ்க்கைக்கு தேவையான வளங்கள் என்ன நடக்கணும்னு அதுக்கான விஷயங்கள் அனைத்தும் நடக்கக்கூடிய ஒரு மையம் வாழ்க்கையில காரியங்களே நடக்கலை யார் நினைக்கிறதோ அவங்க சக்தி மையத்தில் ஆற்றல் வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் கிடைக்க ஆரம்பிக்கும். சக்தி மையத்தில் ஆகினி மையம் அகினி மையம்ங்கிறத மனசை கண்ட்ரோல் ஆகினி மையத்தின் தேவையற்ற அடுத்த நிலதாட்சி ஆற்றல் வெளியேற்ற அந்த மையத்தை சக்தி உள்ள மையம் சக்தி வாய்ந்ததாக வாழ்க்கை அனைத்து விதமான அறிவுகளை தெளிவாக ஆங்கினை மையம் சுற்றுச்சூழல் வளப்புறம் சுற்றுச்சூழல் அனைத்து மையங்கள் ஆற்றலும் இடம்பெறும் மூலமாக அங்கிருந்து பெரிய மையத்தில் உள்ள உச்சந்தலை இதுவே பரமரந்தரம் இரையாற்றல் நமக்குள் வரக்கூடிய ஒரு மையம் மையத்தில் அடுத்த அந்த விழாக்கள் அந்த மையத்தில் உள்ள தேவையற்ற தடைகள் தேவையற்ற பதிவுகளை அந்த மையத்தின் சக்தியுடையதாக மையம் இங்கிருந்து சிறப்பாக இயங்க இரையாற்றல் எப்பொழுதும் இரவு நேரங்கள் பாதுகாப்பாக அந்த மையத்துல ஆற்றல் இறங்குவது அப்படியே இறங்குது ஆற்றல் சந்திரன் இறங்குது ஆற்றல் அப்படியே தோள்பட்டைக்கு வந்து அப்படியே கழுத்து வழியா தோள்பட்டை 2 கைகள் வழியாக இந்த இருக்கக்கூடிய இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அனைவரும் எல்லா விதமான நலங்களும் வளங்களும் சந்திரனிலிருந்து இறங்கக்கூடிய ஆற்றல் வழியாக அதே வழியாக கழுத்து வழியாக தோள்பட்டை வழியாக 2 கைகள் வழியாக 2 உள்ளங்கையின் வழியாக வெளியேறி இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட போது இந்த நிகழ்ச்சியை இனிமேல் பார்க்கக்கூடிய வாழ்க்கையில் பிரதான மாற்றத்தை உலகம் முழுவதும் இந்த சிறிய தளத்தில் கண்ணில் வச்சு
எழுவாது வந்து ஓம் சா. இந்த நிகழ்ச்சி பிறகு கேள்வி பதில் நிகழ்ச்சியாக வாழ்க வளம் வாழ்க வையும். நன்றி வணக்கம். நிகழ்ச்சியில் வாய்ப்பு அனைத்து இறை சொந்தங்களுக்கும் வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. நன்றி. நன்றி. நம்ம அதே துரிய நிலையில இருந்து அப்படியே ஐயாவை நம்ம வாழ்த்தலாம். இன்னைக்கு ஒரு முக்கியமா இந்த வாழ்த்து எனும் அந்த அற்புதம், அந்த அற்புதங்கள் நம்ம வாழ்த்துனா ஏன் நமக்கு நம்ம வாழ்த்துறோம், நமக்கு நிறைய பலன் நம்ம அனுபவிக்கிறோம். ஆனா அது இன்னும் முழுமையான அந்த பலனை ஏன் நம்மளால அனுபவிக்க முடியல? அப்ப எப்படி வாழ்த்துனா அந்த பலன் நமக்கு முழுமையா நாம அதுல அனுபவிக்க முடியும் அப்படின்றதையும், அது முக்கியமா அந்த தன் வாழ்த்துன்றது ஒரு நாளைக்கு 20, 30 முறை கூட செய்யறது நல்லது. அப்புறம் அந்த 7 மையங்கள்ல நம்ம வாழ்த்தணும். இன்னொன்னு ஐயா அவங்க முக்கியமா அந்த வித்தியாசமான கோணத்துல ஐயா சிந்தனை பண்ணுவாங்க. மகரிஷி இதை சொன்னதுதான், அலையேக்க தத்துவம் தான். நம்ம வாழ்த்தும் போது இன்னொருத்தர் அப்படியே அவர் அவர் உருவத்தை மட்டும்